கேட்டால் டிசிசியில் நாங்கள் ப்ரொபோசல் டாக்டர் ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் අපිට මේ යෝජනාව ඇවිල්ලා ඔයගොල්ලෝ දන්නවා ඇති මේ කිල්ගොච්චි මහාවිද්‍යාලය இதுக்குரிய இதை வந்து மினிஸ்ட்ரியோட நீங்க மற்றபடி நாங்கள் அமைச்சர் உங்களோட எம்பிட்ட சொல்லுங்க நல்ல விடயங்களை கதை கேட்கல பூரணமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது ஆனால் இந்த போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறிக்கும் ஆனால் இது ஒரு சிபாரிசு அதிகாரிகள் இன்னும் சொல்லாமல் அதிகளுக்கான மறுபக்கம் உண்மையிலேயே எடுத்துக்கொண்டா உண்மையிலே இந்த பார சம்பந்தமான பிரச்சனை பார்க்கும் போது நாங்கள் வரும்போது இந்த பாரத இயங்கும் நிலையில் இருக்கின்ற போது உண்மையோடு பார்த்து ஒரு பாரதில் இருக்கின்ற போது அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பார்ப்பட்டால் இந்திய மருத்துவ எல்லாரும் சேர்த்து வழங்குவது அப்போ அதை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களும் கோடிக்கணக்கான ரூபாய் முன்னிட்டு செய்திருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் வந்து இதுகளை இல்லாமல் கட்டிடியாக நடத்தி அதனால விட அதுக்கெல்லாம் மீறியும் கூட ஒரு சில பால்கள் பார்த்து ஆனால் இன்னமும் அப்போ அதனால உண்மையிலேயே இந்த பார் நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது உண்மையிலே நமக்கு பெரிய சபைகள் இருக்கின்ற செயலாளர்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை மட்டும் இருக்க வேண்டும். அப்போ அப்படியெல்லாம் நடந்திருக்குது. දෙන්න බෑග් කියන කාරණාවක් කියලා තියෙනවා. හැබැයි දැන් පතරවල මෙතමන් පෙන්නුවා දැන් පතරවල ඔක අවිල තියෙනවානේ. එතන ප්‍රදේශයේ ඉන්න ජනතාව ඔකට ප්‍රකාශ එල්ල කරලා තියෙනවා. ඒ කියන්නේ ඒගොල්ලෝට කැමති නැහැ කියලා ප්‍රොටෙස්ට් ඒවා කරලා තියෙනවා. ඔබතුමාලා ඒක රෙකමන්ඩ් ෆෝවර්ඩ් කරලා තියෙනවා. ඒක ගැන අපිට කියන්න தலைவர் பாரமோ நீங்கள் அதுல எவ்வளவு சரிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இந்த வைன் ஷாப்புகள் போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பார் லிஸ்ட்டை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டா அரசியல் இருக்கின்றவர் கண்டவர் வழங்கப்படுவீங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சரிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இருக்கு. மற்றது உங்களுக்கு முக்கியமா தெரியும் கிளிநொச்சி நகரம்ன்றது எங்கள்ட இலங்கையிலேயே ஜிடிபி குறைஞ்ச நகரம்ன்றது க்ராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி. ஆனா அங்க குடிகாரர் கூட. அதோட எங்கள்ட அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறீர்கள் மத்திய மாநிலத்தில் இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்க குடியார் ரொம்ப கூடி போயிருக்காங்க. அப்படியும் சொல்லிக்கொண்டே உள்ளதையும் கொடுத்துருக்கீங்க. எப்ப இந்த வார் லிஸ்ட் வெளியால வேற ඔබතුමාලාට කටි අඩුයි කියලා සමහර දේවල් අමාරුයි. ඔබතුමාලා STF තින්නවා දැන් මේ වෙලාවේ ඒගොල්ලොත් එක්ක එකතු වෙලා දැන් මේක දැන් කීපයක් අහලා තියෙනවා. හැමදාම හිතලම ඕනේ නැහැ. ට්‍රැවලර් තමයි මේගොල්ලෝ මේ වගේ අරන් යන්නේ. එතකොට ස්පෙෂල් ක්ලාස් කරගෙන ඕගොල්ලෝ හිතනවා නම් මේක නවත්තන්න පුළුවන්. ඒක තමයි ඇත්තම ඇත්ත. මෙහෙම අපි පරිම ශක්තිය උදලා තියෙන්නේ මේකට. අපි ඒකේ කොයි වෙලාවකවත් අපි මේකේ වගකීමෙන් බැහැර වෙලා නැහැ. ඒකට මේ ගිය මීටින් එකේ ඉඳලා මේ මීටින් එක වෙනකොට ලොරි 166ක් අල්ලලා තියෙනවා. මේ කරත්තන මේ ලොරි ඒ ඔක්කොම මේ නෑ ඒකට තමයි අපි ඉල්ලුවේ මේ අමෙරිකාවට අපි ඉල්ලුවේ අර දැන් සමහරව බ්ලැක් ලිස්ට් කරලා තියෙනවානේ. ඒක තාම නෑ. නෑ ඒ කියන්නේ ලිස්ට් එක ක්‍රියාත්මක කරන්න කියලා ජීවිතෙත් මේක එක උඩින් ඉන්නා කතා කරලා ආපහු ඒගොල්ලෝට කමිට් එකක් දෙන්න එපා කියන 180ක් නැතර වෙනවා. හැමදාම මේක 3 மதுபான சாலைகள் அதில் வந்திருந்தது. அதில் முதலாவது RS ரெஸ்டாரண்ட். அது அந்த நாங்கள் அந்த 100 சட்டம் சொல்லியிருந்தது 100 மீட்டருக்கு தான் இந்த ஒரு வழிபாட்டு தலமும் கல்வி ஸ்தாபனமும் வர முடியாண்டா. அதில் ஒரு கோவில் இருக்கு 25 மீட்டர் தான். அடுத்தது ப்ரீமியம் வாயின் ஷாப் அதிலையும் 90 தான் ஆலயங்கள் இருக்கிறது 256 மீட்டர். அடுத்தது 3வது ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் வாயின் ஷாப் அதிலேயும் 200 மீட்டருக்கான தான் இருக்கிறது. பல ஷாப்ஸில் 3 விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தாங்க. அடுத்தது கண்டாவளை பிரதேச செயலகத்திலே 4 வாயின் ஷாப் இருக்கிறது. 4ம் நாங்கள் அந்த 100 மீட்டருக்குள்ளே இந்த விதமான அந்த மேற்குறிப்பிட்ட
மிக்க 2 ஸ்தாபனங்கள் பொதுமக்களுடைய வீடுகள் இருக்கின்றது. வழிபாட்டு தலங்களோ கல்வி நிலையங்களோ அமையவில்லை. அடுத்தது கரைச்சி பிரதேச செயல்களில் கிட்டத்தட்ட 13 வாய்ஸ் இருக்குது. அந்த படம் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் முதலாவது எஸ்கேஜி வாய்ன்ஷிப் கிளாஸாக இருக்கிறது. அது சென்ட் தெரேசா ஸ்கூல் இருக்குது. ஆனால் அது 200 மீட்டருக்குள்ள இருக்கின்றது. அதே மாதிரி சர்ச் ஒன்று இருக்குது 220 மீட்டர். அதே மாதிரி A9 வைன் ஷாப் இருக்கின்றது. அது சென்ட் தெரேசா ஸ்கூல் 250 மீட்டர் தாங்க இருக்குது. இப்படி நாங்கள் இதில் பார்த்ததில் ஒன்றே ஒன்று அடுத்த ஸ்லைடு கொடுப்போம். இந்த இது வீரா வைன் ஷாப் தான் போய் சர்வே பிளான், அதாவது இங்கே கன்சல்டன்ட் செய்த சர்வே பிளான், ப்ரப்போசல், எஸ்டிமேட் எல்லாமே கொண்டு நாங்கள் அவங்க ஆஃபீஸில் நேராக வந்து டிஏ போட்டு கொடுத்துருவோம். நாங்கள் ආක්ෂණික තරුණ ටික තමයි අපි දැනුවත් වුණේ. ඒ දැනුවත් වෙච්ච අවස්ථාවේම අපි මේ සම්බන්ධයෙන් ඉරිගේෂන් ඩිපාර්ට්මන්ට් එක දැනුවත් කරා මේ ව්‍යාපෘතිය සම්බන්ධ විස්තර අපිට දෙන්න වන සංචේතනයෙන් මේ සඳහා අනුමැතිය ගන්න කියලා. ඒ යෝජනාව ක්‍රියාත්මක කරන දැන් මාස 5ක් ගත වෙලා තියෙන්නේ. මේ වෙනකොට අනුමැතිය අපිට ලබා දෙන්න තිබුණා. ඒ නිසා අපේ ව්‍යාපෘතිය නවත්තන්න සංවාදන කටයුත්තක් නිසා තමයි කරු එමෙතුමනි මේ ව්‍යාපෘතිය ඒ වෙලාවේ அதிகாரியோட சண்டை பிடிச்சோம்னா சதா காலம் இது சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு 76 ஆண்டுகளாக. அப்ப புதிய சட்டம் ஒன்று உள்வாங்கணும், மக்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கிட்ட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுதான். எப்பவுமே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களை தான் சொல்றேன். அதை ஏதோ ஒன்று காண்டி குளர வேண்டாம்னு சொல்லுங்க. எல்லா ரஜீவன் நடத்தின எல்லா டிசிசி மீட்டிங்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நல்ல வடிவா நடத்தி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆள் வந்து சும்மா தேவை இல்லாம சொல்றாரு என்னென்றால் பொதுமக்களுடைய பிரச்சனை இல்லை என்று சொல்லி தாங்க ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதால அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டதாகவும் இப்போது பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதால ஒன்று செய்யலாம்னு தங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட இதை கேன்சல் பண்ணிடலாம். டெம்பரரியா பிளாக் பண்ணி வச்சிருந்தால் அதை வந்து அவர் அந்த உரிமையாளர் வழக்க போட்டு வென்ற சந்தர்ப்பங்கள் 3க்கு மேல கொழும்புடைய தன்னுடைய அனுபவத்தில் இருக்குன்னு சொல்றாரு. நான் என்ன இது சம்பந்தமாக ஆளுநரும் அமைச்சரும் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவொன்று எடுத்து கேபினெட்டுக்கு அனுப்பிவிட கேன்சல் பண்ணி அரசியல் 100 அரசியல் அடுத்தடுத்த ஸ்லைடு போடாமல் அதுக்கு செக் பாயிண்ட் கட்டாயம் போடணும் என்பது வற்புறுத்தல். அடுத்த விஷயம், சில இந்த நீர்ப்பாசனத்துல கௌரவ அமைச்சர், கௌரவ அதிஉத்தம ஜனாதிபதி இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு கொஞ்சம் ஊரியா பிரதேசத்துக்கு தண்ணீர் இருந்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம், பாராட்டுகின்றோம். என்னோட ඉස්කෝල, පල්ලි, පන්සල්, පූජනීය ස්ථාන හෝ පාසල් ඒ වගේ තැනකට මීටර් 100ක දුරක්. හරි, එතකොට හොස්පිටල් මේකට අයිති වෙන්නේ නැහැ. එතකොට මේකේ තියෙන්නේ හොස්පිටල් එකට මීටර් 65ක් තියෙනවා කියලා. ඒක මේ ගණනය කිරීමක් කරන්නේ නැහැ. බාර් ලයිසන්ස් එකක් ස්ථාපිත කරන ස්ථානය. வணக்கம். இன்று கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். இது ஒரு மிகவும் முக்கியமான கூட்டமாகும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து கூறி வருகின்ற எங்களுடைய கொள்கை பிரகடனத்திற்கு ஏற்ப இந்த நாட்டிற்கு அபிவிருத்திக்குள்ளாக்க வேண்டும், அதே போன்று கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலையும் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து. அதில் நாங்கள் பிரதானமாக எடுத்த நடவடிக்கைகள் ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், 2வது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம், 3வதாக டிஜிட்டலைசேஷன் என்கின்ற வேலை. அப்போ இந்த 3 வேலை திட்டமானது இந்த நாட்டினுடைய தலைவிதியை முழுதாக மாற்ற வைக்கின்ற வேலை திட்டங்களாகும். அப்போ அந்த வேலை திட்டங்களை நாங்கள் கடந்த காலங்களில் முன்மொழிந்திருந்த போதிலும் கூட அவைகளை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்கான அன்றைய கால கடந்த 3 மாதங்களாக எங்களுக்கு முடியாது. அதற்கான காரணம் தான் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை, அதுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் இப்பொழுது வரவு செலவு திட்டம் முடிந்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் பெரும் தொகையான நிதி கிராமங்களை நோக்கி முன்வர இருக்கின்றது. அப்போ இம்முறை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பிரதானமான முதலீட்டாளர் வேறு யாரும் அரசாங்கம்.
அப்ப அந்த அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கான பெரிய முதலீடு ஒன்று செய்திருக்கின்றது. அப்ப அந்த முதலீட்டு தொகைகளை இவ்வருட இறுதிக்குள் இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் நாடு தழுவிய ரீதியாக மாவட்ட அமைச்சர் கூட்டங்களை நடாத்தி, ஏனென்றால் அடுத்து வருகின்ற 2 மாதங்கள் என்பது தேர்தல் மாதம். அப்ப தேர்தல் காரணமாக இனிவரும் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட அமைச்சர் குழு கூட்டங்கள் நடத்த முடியாது, சட்டப்படி முடியாது, தேர்தல் சட்டப்படி. ஆகவே இன்று எங்களுக்கு தேவை இருந்தது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான எங்களுடைய சகல விதமான செயல்பாட்டு வேலை திட்டங்களுக்குமான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான கூட்டமே இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் வந்தது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி புனரமைக்கின்ற வேலைகளா, குளங்கள் புனரமைக்கின்ற வேலைகளா, ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளா, அல்லது அஸ்வஸ்ம திட்டமா, அல்லது ஏனைய மானிய உதவிகளை பெற்றுக் கொடுப்பது, அனைத்துக்குமான வேலைப்பாடுகளை முன்னெடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றது மாத்திரமல்ல, இதில் பல்வேறு குறைபாடுகளையும் நாங்கள் கண்டு கொண்டோம். விசேடமாக எங்களுக்கெல்லாம் பேசுபடு பொருளாக இருக்கின்ற விசேடமாக பார் பெர்மிட் வழங்கிய இது சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, மக்களால் எதிர்க்கப்படுகின்ற இடங்களில் இன்னமும் பார்கள் இயங்குகின்ற நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு தொடர்ச்சியான மக்களுடைய எதிர்ப்பையும் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு. அதனால் அவ்விடத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அதுவும் கூட இன்றைக்கு கூடுதலாக ஆராயப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதே போன்று மண் அகழ்வு சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது. மண் அகழ்வின் காரணமாக இன்றைக்கு 150க்கு அதிகமான வழக்குகள் விசேடமாக டிப்பர் வாகனங்களை கைது செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாரும் கூட கேட்டுக்கொண்டார்கள். அப்ப அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்கள் சட்டவிரோதமாக எங்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அந்த வகையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் 150க்கு அதிகமான டிப்பர்கள், அந்த டிப்பர்களுக்கான இனிமேல் அனுமதி கொடுக்க கூடாது என இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர்கள் செய்வது சட்டவிரோதமான செயற்பாடு. அதனால் சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு, ஏனென்றால் எங்களுடைய வளங்களை கொள்ளை அடிப்பது யார் என்ற பார்க்கின்ற பொழுது வேறு யாருமே எங்களுடைய ஆகும். அதனால் இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கே புரிகின்ற பாசையிலே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை, அதே போன்று இவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தின் ஊடாக செல்லுகின்ற இராணுவ முகாமுக்கு அப்பாலாக இருக்கின்ற விளையாட்டு திடல் எங்களுடையது, மாணவர்களுடையது. அப்போ அந்த விளையாட்டு திடலுக்கு செல்வதற்கு அல்லது எங்களுடைய பாடசாலைகளுக்கு போதுமான வளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு முடியாத நிலைமை இருக்கின்றது. அந்த இதுவும் இன்றைக்கு பேசப்பட்டது. அதனால் நாங்கள் பார்க்கின்றோம், எதிர்வரும் காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு அல்லது பாடசாலைகளுக்கு தேவையான காணியை விட்டு கொடுப்பதற்கு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் உயர் அதிகாரிகளோடு பேசுவதற்கும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று புதிய ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் சோனாக மாற்றுகின்ற அறிவியல் நகரத்தை மாற்றுகின்றதுக்கு முன்மொழிவுகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல குளங்களை புனரமைப்பதற்கு இன்றைக்கு எங்களுக்கு பெருந்தொகையான நிதி வந்திருக்கின்றது. உலக வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து எங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கின்றது. அந்த நிதி ஒதுக்கீடுகள்
கிடைத்த போதிலும் கூட என்னமோ கடவுள் அனுமதி கொடுத்தாலும் கூட எங்களோட சாமியார்கள் அனுமதி கொடுக்காது போன்று இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் இங்கு இருக்கின்ற வனவள திணைக்களம் அல்லது தொல்லியல் திணைக்களம் அல்லது மன்னக்கால் சம்பந்தமான திணைக்களங்களுக்கு இடையிலே போட்டியின் காரணமாக இவைகள் இழுபறியில் இருக்கின்றது. அதனால் அந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்கான முன்மொழிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதி மூலங்கள் அனைத்தையும் இந்த வருடத்துள்ளுக்கே பயன்படுத்துகின்ற வேலை திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு துரிதப்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் முன்மொழிக்கப்பட்டது, பேசப்பட்டதற்கு இணங்க உரிய நிறுவனங்களுடைய அதிகாரிகள் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இவைகளை கூடுதலான கவனத்தை செலுத்தி இந்த மாவட்டத்தை வேகமாக அபிவிருத்தி அடைகின்ற மாவட்டமாக கொண்டு செல்லுகின்ற வேலைகளுக்கு நான் நினைக்கின்றேன் வந்திருந்த அதிகாரிகள் அனைவருமே அதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று மிக நல்ல முறையில் சுமூகமாக இந்த கூட்டம் நிறைவேற்றது. அண்மையில் இந்திய மீனவர்கள் குறிப்பாக வவுனியாவில் கலந்துரையாடப்பட்டது. அந்த கலந்துரையாடலில் தீர்வாகவே தமிழ் மக்களுக்கு வடக்கில் வாழ்ந்த மீனவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் எட்டிய போதும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இதை பற்றி உங்களோட கருத்து அமைச்சர்களில் உங்களோட கருத்து மீனவர்களுடைய செயற்பாடு என்பது நமது கடலை நாசமாக்குகின்ற வேலை. இதை நான் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சென்று சொன்னேன். நான் இந்திய கச்சத்தீவில் வச்சு இந்திய மீனவர்கள் சேர்த்து அங்கேயும் வச்சு சொன்னேன். பல ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கின்றேன். இந்திய அதிகாரிகள், இந்திய தூதுவரா, பிரதி தூதுவரா, இந்திய அதிகாரிகள் பலரையும் சந்தித்து எல்லோரும் இதை எடுத்து கூறினேன். விசேடமாக பல்வெளித்துறை போன்ற பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் எங்கிட்ட கேட்கிறான், சார் இந்த அநியாயத்தை நிப்பாட்டுங்கோ, நிப்பாட்ட இல்லை என்று சொன்னா நாங்கெல்லாம் குடும்பமாக சென்று இதுல இந்த கடல்ல விழுந்து சாகும். அதுக்கு பிறகாவது நாளைக்கு எங்களோட பிள்ளைகளுக்காவது நிப்பாட்டுவார்களா நாங்க நம்புறோம். அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய மீனவர்கள். அவ்விவகரான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்ற போது இந்திய அதிகாரிகள் எங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வருகின்றார்கள், எங்களோட வள்ளங்களை உடைக்கின்றார்கள், வலைகளை அறுத்தறிகின்றார்கள். வல்வெளித்துறை ஆக்கள் வலை அள்ளி கொண்டு வா, நாங்க சார் இருந்தா 3 தடவை நாங்க எடுத்தோம், வலை அறுத்தறிஞ்சு போட்டு போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பெருமதியான வலைகள். அப்ப இந்த எல்லாத்தையும் அழித்து போட்டு இங்க வந்து எங்களுடைய வளங்களை சூறையாடி கொண்டு போனதன் பிறகு போற வழியில சொல்லி கொண்டு போறாங்க, நாங்க தொப்புள் குடி உறவு. இதான் இந்தியாவோட எஜெண்டா. அப்ப இந்த அடிப்படையில நாங்க மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்குது, பேச்சுவார்த்தையின் ஊடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக நாங்கள் 2 கையும் உயர்த்திற்கு தயார்னு சொல்லி நான் கச்சத்தீவுல சொன்னேன். ஆக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல தடவைகள் பல வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இணக்கப்பாட்டு நேற்று அல்லது முதல் நாள் இங்கிருக்கின்ற மீனவர் சங்கங்களோடு அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவர் சங்கங்கள் பேசி இருப்பதாக தெரியும். அப்ப இங்க இருக்கின்ற மற்ற ஏழை மீனவர்கள் அமைப்புகள் சொல்லுகின்றார்கள், அந்த இந்திய மீனவர்களோடு பேசிய மீனவர் சங்கங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, சட்ட ரீதியான வலுவும் கிடையாது ஐயா. அதனால வேண்டி இதுகள் சம்பந்தமாக கவனத்தில் எடுக்கும். அப்ப இன்றைக்கல்ல நாளைக்கு மீண்டும் அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். என்னையும் சந்திப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய மீனவர்களும்
எங்களை சந்திக்க வேண்டும் என கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் இது நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை, கொடுப்பதற்கான நேரம் இருக்கவில்லை. இருந்த போதிலும் கூட நாங்கள் இதுகளில் இது எல்லாம் என்ன எது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளை மிகவும் பாசிட்டிவாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்திய மீனவர்கள் வந்தது நல்லது, எங்களோடு உரையாடுவது நல்லது, பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லது. அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக ஏதாவது ஒரு இணக்கப்பாடு வருமாக இருந்தால் அதுவும் நல்லது. ஆனால் அந்த நல்ல வேலைகள் நல்ல முறையில் நடக்குமாக இருந்தால் நாங்கள் 2 கரங்களை உயர்த்தி இவைகளுக்கு ஆதரவு வழங்குவது தயார். ஒன்று, ஆனால் ஒரு விடயம் இருக்கின்றது. இவ்வாறான பேச்சுவார்த்தைகளுக்கு கடல் தொழில் அமைச்சருக்கும் தெரியாது, அமைச்சருக்கும் தெரியாது, அமைச்சருடைய அதிகாரிகளுக்கும் தெரியாது, வெளிநாட்டு அமைச்சுக்கும் தெரியாது. இவ்வாறு தெரியாத ஒரு பேச்சுவார்த்தை எந்த வழியில் சாத்தியப்படும் என்கின்ற கேள்வி எங்களுக்கு மக்கள் அதை நாங்கள் கரிசனையில் எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடார்கள். குறிப்பாக வவுனியா மாவட்டத்தில் எந்த ஒரு கடலும் இல்லை, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக வவுனியாவில் எந்த ஒரு கடலும் இல்லை, மீனவர்களும் இல்லை, ஆனால் குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை வவுனியாவில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இடம்பெற்ற இடத்தில் இடம்பெறவில்லை. இது வலுவில்லாத இது கடத்தொழிலாளர் சங்கம் என்றது சந்திச்ச கடத்தொழிலாளர் சங்கம் இல்லை, அதை நான் சொல்றதுக்கு வர இல்லை. இருக்கட்டப்ப எனக்கு இன்னைக்கு காலையில் கூட எனக்கு பல தொழிற்சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள்லாம் பேசினாங்க. சார் நாங்கள் தான் இதில் பெரிய சங்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் அந்த சங்கம் இந்த சங்கம் இனிமேல் பிரிஞ்சிருக்க வேண்டாப்பா, இனிமேல் எல்லாருமே சேர்ந்து உண்மையிலேயே இந்த நமது இந்த இந்திய படகுகளுடைய ஆதிக்கம் ஏன்னா ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயல்படும் தான் நான் விஷேடமாக நாங்கள் எல்லாத்துக்கும் இருக்கோம். நான் எந்த சங்கத்தையும் அது கட்சி ரீதியாகவோ அல்லது தொழிற்சங்க ரீதியாகவோ அரசியல் ரீதியாக பார்க்கறதுனா கிடையாது. மீனவர்கள் எங்களுடைய இன்னைக்கு மீனவர்கள் பொறுப்பாக இருக்கிறவங்க நான் அந்த அடிப்படையை தான் நான் பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது.